வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது தமிழ் வழி கல்வி பயின்ற சான்றிதழ்கள் எவ்வாறு பெறுவது, எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணணும் மற்றும் அதோட பயன்பாடுகள் என்னென்ன அப்படின்ற முழு இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோ மூலமாக நாம் பார்க்கலாம். தமிழ் வழி கல்வி பயின்றதுக்கான சான்றிதழ் பார்த்திங்கன்னா PSTM சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. PSTM அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்சன் ஸ்டடிடு இன் தமிழ் மீடியம் அப்படின்னு மீனிங் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் தமிழ் வழி கல்வி பயின்றதற்கான ஆதாரமாக இன்னும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எதற்காக வாங்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் எழுதும் பொழுது, அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுவீங்க. அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதும் பொழுது உங்களுக்கு 20% நீங்கள் தமிழ் வழியில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 20% இடஒதுக்கீடு தமிழக அரசு மூலியமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த சான்றிதழ்கள் உங்களுக்கு யூஸ் ஆகும். உதாரணமாக TNPSC தேர்வில் பார்த்திங்கன்னா 1000 காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் 200 காலி பணியிடங்கள் உங்களுக்கு இடஒதுக்கீடாக கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோர்ட்டு சம்பந்தமாக, அதாவது நீதித்துறை, வனத்துறை, காவல்துறை போன்ற துறைகளில் நீங்கள் நடக்கிற தேர்வுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா இந்த PSTM சர்டிஃபிகேட்டு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் யாரெல்லாம் இந்த சர்டிஃபிகேட் வாங்கலாம் அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு ஆங்கிலத்தை தவிர மற்ற பாடங்களை, தமிழ், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் போன்ற பாடங்களை தமிழில் படித்தவர்கள் இதனை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் 10th 12th பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் புத்தகத்தை தவிர மற்ற அனைத்து புத்தகங்களையும் நீங்கள் தமிழில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் இந்த சர்டிஃபிகேட்டு எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆங்கில மீடியத்தில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அனைத்து புத்தகத்துமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்ற விஷயத்தை கிளியராக கொடுத்துருக்காங்க. அதே போல் கல்லூரியிலும் ஆங்கிலத்தை தவிர மற்ற பாடங்களை தமிழ் படித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் கவர்மெண்ட் மூலமா அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட குவாலிஃபிகேஷன் 10th படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 10th படிச்சிருக்கீங்க, நீங்கள் 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும். அதுக்கடுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காலேஜ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா குரூப் 1 குரூப் 2 தேர்வுக்கான கல்வி பார்த்தீங்கன்னா தகுதி டிகிரி கொடுத்து கேட்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 குரூப் 2 அப்ளை பண்ணும்போது டிகிரி கேட்கறதுனால இந்த PSTM சர்டிஃபிகேட்டை நீங்கள் அட்டாச் பண்ணிங்க அப்ளை பண்ணும்போது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு அட்வான்டேஜாகவே உங்களுக்கு இருக்கும். 20% இடஒதுக்கீடு உங்களுக்கு அடிஷ்னலாகவே உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான சர்டிஃபிகேட் ஃபார்மெட்டை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்டோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. சர்டிஃபிகேட்டை பொறுத்தளவுக்கு எப்படி வாங்கணும் அப்படின்னா ஆன்லைன் மோடில் வாங்கலாம் அல்லது ஆஃப்லைன் மோடில் வாங்கலாம். ஆஃப்லைன் மோடு எப்படி வாங்குறது அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்தெந்த ஸ்கூலில் நீங்கள் 12th வரைக்கும் படிச்சிருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 1ஆவதுலேருந்துட்டு 10வது வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க, 11ஆவது 12ஆவது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 2 ஸ்கூலுக்குமே டைரெக்டாக போகிற மாதிரி இருக்கும். போயிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்து போய் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஃபில் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த வகுப்புலேருந்து எந்த வகுப்பு வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்ற விஷயத்தையும், உங்களுடைய பெயர் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும், எந்த வருஷம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்ற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு முதல்வர், தலைமை ஆசிரியர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கையெழுத்து போட்டுட்டு உங்களுக்கு சீல் வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்டுக்குமே இதை ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த சர்டிஃபிகேட்டை எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்தந்த ஸ்கூலெல்லாம் கண்டிப்பாக வாங்குற மாதிரி இருக்கும். சர்டிஃபிகேட்டை பொறுத்தளவுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தேர்வர் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை 12ஆம் வகுப்பு வரை வெவ்வேறு பள்ளிகளில் பயின்றுள்ளவர்களில் தான் பயின்ற ஒவ்வொரு பள்ளியிலும் தனித்தனியாக சான்றிதழ்கள் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரே ஸ்கூல்லே வாங்க முடியாது அப்படின்ற விஷயத்தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் காலேஜ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் சம்மந்தமான டிபார்ட்மெண்ட்டில் போய்ட்டு நீங்கள் டைரெக்டாக இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்து போய்ட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரின்ஸ்பால், அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய HM அது மாதிரிலாம் பார்த்தோன்னா ஹெட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே யாராவது ஒருத்தவங்களை சைன் வாங்கிட்டு நீங்கள் சீல் வச்சு கொடுப்பாங்க. அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரியான மெத்தடில் தான் வந்துட்டு ஆஃப்லைனில் வாங்கணும் அப்படின்ற விஷயத்த கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களால் போக முடியாத பட்சத்தில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் மூலில் அப்ளை பண்ணி வாங்குறதாலும் வாங்கலாம். அதற்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அஃபிஷியல் வெப்பேஜின்னு பார்த்தீங்க அப்படின்னா TNEGA. ஸோ இது தான் அஃபிஷியல் வெப்பேஜ். இதில் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். நீங்கள் தற்சமயத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்க இ-சேவை மையத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுங்க. 10th 12th குவாலிஃபிகேஷன்ஸோட மார்க் ஷீட்டு, டிசி, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களே உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. இதற்கான சார்ஜ் பார்த்தீங்கன்னா 60 ரூபா உங்களுக்கு கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அக்னாலஜ்மெண்ட்டு கொடுப்பாங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட்டை நீங்கள் வச்சுக்கோங்க. பின்னர் உங்களுக்கு லேட்டாக நீங்கள் வந்துட்டு ஒரு 5 to 7 days வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய பேக்ரவுண்டில் வந்துட்டு நீங்கள் கொடுத்துருக்க தகவல் எல்லாமே உண்மையானதா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அப்படி அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே இந்த சர்டிஃபிகேட்டை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரியான மெத்தடில் தான் தமிழ் வழி கல்வி பயின்ற சான்றிதழ்களை வந்து பெற முடியும் அப்படின்ற விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு நீங்களே ஆன்லைன் மூலமாக இந்த தமிழ் வழி கல்வி பயின்ற சான்றிதழை எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற முழு இன்ஃபர்மேஷனையுமே நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு அப்டேட்டாக வந்து சேரும். இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்படுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.